நண்பர்களே, நம்ம விராட் கோலி நம்ம ஆர்சிபி டீமுக்காக 17 வருஷமா விளையாடுறாருங்க. விளையாண்டு என்னங்க பிரயோஜனம்? இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் கோப்பையை கூட விராட் கோலினால ஜெயிக்க முடியல. விராட் கோலிக்கு இப்போ 34 வயசு ஆகுதுங்க. இதுவரைக்கும் ஒரு ஐபிஎல் கோப்பை கூட ஜெயிக்கலைங்க. விராட் கோலி 17 வருஷமா ஆர்சிபிக்காக விளையாடுறாரு. அப்பலாம் அவர் கண்ணில் தெரியாத வெறி இப்போ தெரியுதுங்க. போன மேட்ச் கேகேஆருக்கு ஆப்போசிட்ல ஆர்சிபி விளையாண்டாங்கல்ல. ஆர்சிபியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம விராட் கோலி தாங்க. வந்தவுடனே 6-4ன்னு சாத்துறாருங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச்கள் எல்லாம் எடுத்து பாருங்களேன். விராட் கோலி வந்த உடனே ஒரு சிங்கிள் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் 6-4ன்னு அடிப்பாரு. ஆனால் இப்போ வந்த உடனே 6-4ன்னு அடிக்கிறாரு. விராட் கோலியோட இந்த வருஷம் ஸ்ட்ரைக் ரேட் ரன் ரேட் எவ்வளோ தெரியுமா? 200க்கு மேலேங்க. ஆக மொத்தம் ஒரு முடிவு நல்லா தெரியுது. இந்த டைமு ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி ஜெயிக்கணும். இந்த டைம் ஆர்சிபி கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறம் விராட் கோலி ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படின்னு நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 2025ல் ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆர்சிபியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யார்? நம்ம விராட் கோலியும் பில் சால்ட்டு இந்த ஆர்சிபிக்காக இப்போ தான் வந்திருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 50 ரன்னுக்கு மேலேங்க. பில் சால்ட்டெல்லாம் சூப்பரான பேட்ஸ்மேனுங்க. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபியில் இப்போ புவனேஸ்வர் குமார் இருக்காரு, சூப்பரான பவுலரு, நல்ல பால் ஸ்விங் ஆகும். நம்ம தினேஷ் கார்த்திக் கோச்சுங்க. அதனால் ஆர்சிபியில் நல்ல பிளேயர்ஸை இப்போ செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாதீங்க, நம்ம ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி சூப்பராக இருக்குங்க. நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி கப்பை ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்குங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மேட்சை பாருங்கள். இவ்வளோ நான் புகழ்ந்து பேசுகிறேன்ல விராட் கோலி, ஆனால் விராட் கோலிக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னரோட ஓவர்லாம் விராட் கோலினால அடிக்க முடியாது. அதுக்காக விராட் கோலி இப்போ பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போது ஆஸ்திரேலியாவோட காட் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொன்னால் அது நம்ம விராட் கோலி தான். ஆனால் இந்தியாவோட காட் ஆஃப் கிரிக்கெட்டு நம்ம டிராவிஸ் ஹெட்டுங்க. சரி, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஈசாலா கப் நமதே அப்படின்னு ஆர்சிபி கிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஆர்சிபி பிளேயராக ஈசாலா கப் நமதே தாங்க. கண்டிப்பாக இந்த டைம் ஆர்சிபி கப்பை ஜெயிக்கணும். ஜெயிச்சு விராட் கோலி அந்த கப்பை பார்க்கணுங்க. அவர் கையில் இருக்கிற கப்பை பார்க்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் சொல்லுவாங்க. நானும் ஓரளவுக்கு சிஎஸ்கே பிளேயர் தான். ஒரு பார்ட் டைம் சிஎஸ்கே பிளேயருங்க. ஏப்பா, விராட் கோலி நம்ம இந்தியாவுக்காக சின்ன வயசுலேயே விளையாண்டுருக்காருப்பா. 17 வருஷமாக ஆர்சிபிக்காக விளையாடுறாரு. அவரால் ஒரு கோப்பை கூட ஜெயிக்க முடியல. ஏதாவது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியாவது விராட் கோலிக்கு ஒரு கோப்பையை கொடுத்துருங்கப்பா. அவர் கையில் அந்த கோப்பையை நாங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கும் விராட் கோலி மேலே ஒரு பாவம் தாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாருங்க விராட் கோலி. நம்ம ஆர்சிபிக்காக நம்ம டிராவிட்டு, ஏபிடி வில்லியர்ஸு, அனில் கும்ப்ளே, அதுக்கப்புறம் டூப்ளசிஸு, அப்புறம் விராட் கோலி, இவங்களாம் கேப்டனாக இருந்து சாதிக்காததை இந்த ரஜத் பட்டிதார் சாதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஆர்சிபி ஃபேனாக. இந்த டைமு கண்டிப்பாக ஈசாலா கப் நமதே தாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் இருக்குங்க. சிஎஸ்கேல ருத்ராஜோட பேட்டிங் சூப்பராக இருக்குது, நம்ம ரச்சினோட பேட்டிங் சூப்பராக இருக்குது. ஆனால் ஓப்பனிங் வந்து நம்ம என்ன ராகுல் திரிபாதி, அவனுக்கு ஓப்பனிங் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கனாலே போன டைம் 2 அடிச்சிருந்தா. அதனால் என்னை கேட்டால் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் விளையாடுறது பெட்டர்னு தோணுது. ரச்சின் ரவீந்திராவும் செம்ம ஃபார்மில் இருக்கார். ருத்ராஜ் கைக்வாட்டும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொண்டு வரணும்னு எனக்கு பர்சனலாக தோணுதுங்க. சரிங்க, இந்த வீடியோவில் ஆர்சிபி இந்த டைம் கப்பை ஜெயிக்குமா இல்லை சிஎஸ்கே தான் கப்பை ஜெயிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கேஎல் ராகுலுக்கு போன திங்கக்கிழமை தாங்க அழகான பெண் குழந்தை ஒன்று பிறக்குதுங்க. ராகுல் அந்த பெண் குழந்தையை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருப்பாரா இல்லை ஐபிஎல் மேட்சுகளில் விளையாடுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்குங்க. கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச் விளையாண்டு தான் ஆகணும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து 14 கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டாரு. ரெண்டாவது, போன 2024 உலகக்கோப்பை நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தோமா? அந்த உலகக்கோப்பை டீம் ஸ்குவாடில் கேஎல் ராகுல் இல்லை. ஏன்னா கேஎல் ராகுல் ஃபார்ம்லேயே இல்லையே, அப்புறம் அவர் எப்படி டீமில் இருப்பார்? ரொம்ப புவரான பேட்டிங்க. அதனால் அந்த டீமில் கேஎல் ராகுல் இல்லை. அதனால் இனிமேலாவது இந்திய டீமில் T20 கேஎல் ராகுல் இருக்கணும்னா வர ஐபிஎல் மேட்சுகளில் ராகுல் விளையாண்டு தான் ஆகணும். ஏன்னா ஐபிஎல் மேட்சுகளில் ஸ்ரீலங்காவில் பத்திரானா பவுலிங் இருக்குது, கொல்கத்தாவில் சுனில் நரேனோட பவுலிங் இருக்குது, நம்ம இந்தியாவில் பும்ராவோட பவுலிங் இருக்குது. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிக்கெட்டரோட
விளையாட்டும் இந்த ஐபிஎல்ல இருக்குது. அதனால் ராகுல் இந்த ஐபிஎல்ல கலந்துக்கிட்டாருன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வளரும், T20 எக்ஸ்பீரியன்ஸ் வளரும். அதுக்கப்புறம் வர உலகக்கோப்பையில் கண்டிப்பாக நம்ம கேஎல் ராகுல் இருப்பார். ஆனால் போன சாம்பியன்ஸ் டிராஃபி 50 ஓவரு நம்ம இந்தியா ஜெயிச்சிருந்தோம். அதுக்கு காரணம் கேஎல் ராகுல் தாங்க. கேஎல் ராகுல் 2 மேட்ச் நம்ம இந்தியாவுக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. அதில் இந்த கடைசி ஃபைனலில் நியூசிலாந்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தாருங்க. 34 ரன் அடித்தாருங்க. ஆனால் ரன்னு தான் 34. அந்த ஃபினிஷிங் சுச்சுவேஷனில் ஹர்திக் பாண்டியா அவுட் ஆகி போயிட்டாரு. நம்ம கேஎல் ராகுல் தான் ஸ்ட்ரைக்குங்க. அப்போது கேஎல் ராகுல் வந்து விக்கெட்டையும் விடக்கூடாது, அந்த ரன்னையும் அடிக்கணும். ஏன்னா கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டாருன்னா பின்னாடி இருக்கிற பவுலர் தான் விளையாடுவானுங்க. அவங்க பெருசாக ரன் அடிப்பானுங்களா இல்லை அங்கே ஸ்ட்ரைக் கொடுத்து விளையாடுவானுங்களா அப்படிங்கிற டவுட்டு. ஆனால் கேஎல் ராகுல் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தாருங்க. ஹர்திக் பாண்டியா கூட சொல்லியிருந்தாரு, கேஎல் ராகுல் மாதிரி ஒரு ஃபினிஷரை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது, அவரோட பேட்டிங் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. கேஎல் ராகுல்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குங்க, நீங்களாம் கவனிச்சு பாருங்க. அது என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஓப்பனிங் விளையாடணும்னா ஓப்பனிங் விளையாடுவார், 1 டவுன் விளையாடணும்னா 1 டவுன் விளையாடுவார், கடைசியில் ஃபினிஷிங்கில் விளையாட சொன்னால் ஃபினிஷிங்கில் விளையாடுவார். அந்தளவுக்கு ரொம்ப குவைட்டான பிளேயரு கேஎல் ராகுலுங்க. போன டெல்லி கேபிட்டல்ஸும் இந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் விளையாண்டாங்க. நம்ம கேஎல் ராகுல் அந்த டெல்லி கேபிட்டல்ஸில் இல்லை. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அஜிதோஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் பிளேயர் தாங்க. வெறும் 33 பந்தில் 66 ரன் அடித்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. லக்னோ ஜெயின்ஸ் தோற்றதுக்கு மெயினான காரணம் நம்ம ரிஷப் பண்டோட கேப்டன்சி தான். ரிஷப் பண்ட்டு கைக்கு வர கேட்சை விட்றாரு, ஸ்டம்பிட்டை விட்றாரு, ரன் அவுட்டை விடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ரிஷப் பண்டோட ரன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. ரிஷப் பண்ட்டை 27 கோடி ரூபாய்க்கு சம்பளத்தில் எடுத்திருக்காங்க இந்த லக்னோ ஜெயின்ஸ். ரொம்ப ஒஸ்ட்டு பையன் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, லக்னோ ஜெயின்ஸில் நம்ம நிக்கோலஸ் பூரன் 72 ரன்னு, நம்ம மிச்சல் மார்சி 76 ரன்னு, பயங்கரமாக ரன் அடிச்சிட்டானுங்க. ஆனால் இருந்தாலுமே டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டானுங்க. அது மட்டும் இல்லைங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் எதுக்காக ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லக்னோ ஜெயின்ஸில் புவரான பவுலிங்க. நம்ம ஷர்துல் தாக்கூரை தாங்க இந்த லக்னோ ஜெயின்ஸை நம்பிக்கிட்டு இருக்காங்க கடவுள் போல். ஷர்துல் தாக்கூரோட பவுலிங் சரியில்லைன்னு தான் நம்ம சிஎஸ்கே தாக்கூரை ஏலத்தில் எடுக்காமல் விட்டுட்டோம். ஆனால் அந்த ஷர்துல் தாக்கூரை தான் லக்னோ ஜெயின்ஸ் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆவேஷ் கான், மோசின் கான், அந்த மாதிரி லக்னோ ஜெயின்ஸில் இருக்கிற பவுலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முட்டியில் காயம், காலில் காயம் அப்படின்னு இன்ஜுரியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் லக்னோ ஜெயின்ஸில் பவுலிங் சுத்தமாக சரியில்லை. என்ன கேட்டால் ஐபிஎல் இருக்கிற டீமிலேயே ரொம்ப ஒஸ்ட்டான பவுலிங்கு லக்னோ ஜெயின்ஸ் தான். அந்த பவுலிங் கோச் யார் தெரியுமா? நம்ம ஜாகிர் கானுங்க. சூப்பரான பிளேயரு. இருந்தாலுமே போன மேட்ச்சில் இந்த லக்னோ ஜெயின்ஸும் இந்த டிசியும் விளையாண்டுருந்தாங்க. லக்னோ ஜெயின்ஸ் தோத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு லக்னோவுக்கு மேட்ச் இருக்குது, லக்னோவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக லக்னோ ஜெயின்ஸில் நம்ம ஆவேஷ் கான் விளையாடுவார். இன்ஜுரியிலேருந்து வந்துட்டாருங்க. இன்னைக்கு மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிக்குமா இல்லை லக்னோ ஜெயின்ஸ் ஜெயிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஎல் ராகுல் அடுத்ததாக 30ஆம் தேதி லக்னோ ஜெயின்ஸும் 30ஆம் தேதி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் விளையாட போகிறோம். சரிங்களா? அந்த மேட்ச்சில் நம்ம கேஎல் ராகுல் எவ்வளோ ரன் அடிப்பார் ஒரு அப்ராக்சிமேட்டாக கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.